20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டு ராமு காணோம், எங்கே போனோன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தனால எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அதே வகைராவிலே குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா குட்டி போட்டதுலேயே அங்கேயே அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஒரு குட்டி இருக்குமா, இப்போ ஒரு 10 நாள் போகட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இப்போ தாங்க போய் அப்பா போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா பேர்லாம் மாற்றக்கூடாது, இது பேர் ராமு தான், ராமுன்னு கூப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வச்சுட்டேன். நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. வந்தோடனே தயிர் சாப்பாடு வச்சேன், சாப்பிடுது. எங்கள் வீட்டு கருவாச்சியும் 9 குஞ்சு தான் கோழி வந்து பறிச்சிட்டாங்க. நைட்லேருந்து பறிச்சிட்டு இருக்கா ஒவ்வொன்றா. நம்ம ஒரு 10 மிளகா நாற்று விட்டுருந்தோங்க. அதுக்கு வந்து களை வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால களை எடுத்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கரை மேலே உட்காந்து எடுப்பாங்க, ஏன்னா நாற்று மிதிக்க மாட்டாங்க. முடியாத பட்சத்துக்கு காலை வேணால் லைட்டாக அங்கங்கே வச்சுக்கலாங்க, ஏன்னா நாற்று செத்து போயிடும் நம்ம மிதிச்சோன்னா. நான் சீம்பிள் காட்டுக்கு வந்து யூரியாங்கிற உரம் விட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க. அடுத்த உரத்துக்கு எருவு வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க, மாட்டு சாணத்தை. சீம்பிள் காட்டுக்குள்ளேயே வந்து கீரையெல்லாம் போட்டுட்ருக்காங்க, சிறுகீரை, அதுக்கும் சேர்த்து தாங்க யூரியாங்கிற உரம் விட்றாங்க.